ஹாய் ஆல், வெல்கம் டு யுத்ரா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஷ்ரூம் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். சோம்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு ஒரு டீஸ்பூன் நம்ம அதோடு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இதோடு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாமே ஆயிலோட ஃப்ரை ஆனதும் நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளியை இதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போது இந்த தக்காளியை முழுசாகவும் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஜூஸாகவும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். இப்போது தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து அந்த தக்காளி வெங்காயம் அந்த வதங்கின மிக்ஸோடு சேர்த்து நல்லா இதோட கலந்து விடணும். இப்போ உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்து விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் நம்ம இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண வேணாம். எல்லாம் ஓரளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் வெந்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே ஆட் பண்ணிட்டா மஷ்ரூம் தண்ணி விட்டுரும் இல்லையா? ஸோ அதனால் ஓரளவுக்கு இப்போ பாருங்கள், நான் வதங்கினதும் இப்போ கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான சால்ட்டையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணி கலந்து விடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மஷ்ரூம் கிரேவி அந்த கரெக்டான அந்த ஸ்டேஜ் பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போது கொத்தமல்லி ஆட் பண்ணி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் மஷ்ரூம் கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thank you so much for watching.